வச்சுக்கலாம். பேன் சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி தேவையான எடுத்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் சிவப்பு தண்டைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கரடி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் மூடி போட்டு திறந்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிட்டு நம்ம ஒரு பவுலில் 2 முட்டை, மிளகு பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு பேனில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மல்லி செடியை தூவிக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சுற்றி ஆயில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கீரை ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான கீரை ஆம்லெட் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதில் வீட்டில் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.